தங்க பிள்ளையே, இன்று இந்த கருப்பன் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னுடைய மனதிற்கு மிகுதியான நெருங்கடலை ஏற்படுத்தலாம். ஏனென்றால் இன்று உன் அப்பன் உனக்கு சொல்ல வந்தது உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடக்கூடிய ஒரு செய்தி மட்டும்தான். அதை கேட்டு முடித்து விட்டாயானால் இதில் உனக்கு மிகப்பெரிய தெளிவு ஒன்று கிடைத்துவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனைக்கு உனக்கு முடிவும் கிடைத்துவிடும். என் தங்க பிள்ளையே, ஏனென்றால் சில காலமாக இந்த கேள்வி உன்னுடைய மனதிற்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த கேள்விக்கு என் பிள்ளையிடம் பதில் இல்லை. ஆனால் என் பிள்ளை அதை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் நீ மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, நீ பெற்றெடுத்த பிள்ளை ஒன்று ஒரு பிரச்சனையில் சிக்கி இருக்கின்றது. இந்த பிரச்சனையில் இருந்த அந்த குழந்தையை நீ மட்டும்தான் மீட்டெடுக்க வேண்டும். அது உன்னால் மட்டுமே முடிகின்ற ஒரு காரியம் என்பதனால் தான் இந்த கருப்பன் இத்தனையும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். கருப்பன் அந்த விஷயத்தை முடித்து வைக்கலாம், ஆனால் அதனால் எந்த ஒரு பலனும் இருக்காது. நீ செய்தால் மட்டும்தான், உன்னுடைய உணர்வுகள் அவர்களுக்கு தெரிந்தால் மட்டும்தான் அதிலிருந்து அவர்களால் மீண்டு வர முடியும். என் குழந்தையே, இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள், இப்போது இருக்கின்ற என் பிள்ளைகள் எல்லோருமே முன்பு நான் பார்த்ததை விட மிகவும் விசித்திரமாக அத்தனை விஷயங்களையும் செய்கிறார்கள். என்ன செய்கிறார்கள், எது செய்கிறார்கள் என்று எந்த ஒரு செய்தியுமே வீட்டில் வந்து வெளிப்படையாக சொல்வதில்லை. என்ன கேட்டாலும் அதை அவர்கள் மறைக்கத்தான் செய்கிறார்கள். என்ன நடந்து விடுமோ, எது நடந்து விடுமோ, இவர்கள் ஏதேனும் பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்வார்களோ, இழுத்து கொண்டு வந்துவிடக் கூடாது என்று பெற்றோரின் கவனம் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆனாலும் என் குழந்தை, இவர்கள் எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கின்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் நீ யோசிக்கின்றாய் அல்லவா? அவர்களை ஒட்டி வேண்டுமானாலும் இருக்கட்டும், என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், ஆனால் ஒருபோதும் இவர்கள் செய்கின்ற விஷயத்தில் மற்றவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்றுதான் என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய யோசனைகள் அத்தனையும் இந்த கருப்பண்ணசாமி நன்றாக தெரியும் அல்லவா? நீ யோசிக்கின்ற விஷயத்தை நான் நிச்சயமாக அறிவேன். ஆனால் இந்த கருப்பண்ணசாமி சில விஷயங்களை கண்டுகொண்ட பிறகு இதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் நான் உடனடியாக முடிவெடுத்து விட்டேன். அதாவது இவர்கள் எல்லோருமே எந்த ஒரு விஷயத்தையுமே வீட்டில் பகிர்ந்து கொள்வதில்லை. அதற்கு காரணம் நீ மட்டும்தான். ஏன் தெரியுமா? என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய குழந்தை உன்னிடத்தில் சொன்னாலும் அதை பொறுத்து பார்த்துக்கலாம் கிடையாது என்று உனக்கு மற்ற வேலைகளில் அதிகம் கவனம் இருக்கின்றது. ஆனால் என் பிள்ளைகள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்பதற்கு நேரம் போதவில்லை. இப்போது கைபேசி என்ற ஒன்று வந்து அதை அத்தனை பேரையும் முடக்கி வைத்திருக்கின்றதல்லவா? குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பதை கூட தெரிந்து கொள்வதற்கு இங்கு யாரும் இல்லை அல்லவா? ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறார் என்றால் தாய் ஒரு புறம், தந்தை ஒரு புறம், 2 குழந்தைகளும் ஆளுக்கு ஒரு புறம் என்று அந்த கைபேசியை வைத்து கொண்டுதான் விளையாடி கொண்டிருக்கிறார்களே தவிர கிடைக்கின்ற நேரங்களை பயன்படுத்தி கொண்டு யாரும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதில்லை. என் தங்க பிள்ளையே, விஞ்ஞானமான உளமாக இருப்பதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் விஞ்ஞானத்தை வைத்துவிட்டு பாசம் பந்தம் உறவுகளை எல்லாம் மறந்து நிற்பது என்ன நியாயமாக இருக்கின்றது? நீ நினைக்கலாம், கருப்பா இது போன்ற வாசனைகளை எல்லாம் 1000 பேர் பேசியாச்சு, நீ சொல்ல வந்த விஷயத்தை சொன்னால் இது கூட தெரியாமல் தான் நாங்கள் இன்றும் என் குழந்தை நீ கேட்பதும் எனக்கு புரிகின்றது. கருப்பசாமியானது மனதில் இருக்கின்ற வருத்தமாக இருக்கின்றது. இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறிவிட்டதே என்று இந்த கருப்பனுக்கு மனவேதனைப்படுகின்றதல்லவா? நான் உன்னோடு தான் இருக்கின்ற நேரங்களில் எல்லாம், நான் உன்னோடு பயணிக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம்
நான் காண்கின்ற இந்த விஷயமெல்லாம் உன்னுடைய இல்லத்தில் மிகுதியான மன கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றதல்லவா? உன்னை சுற்றி நடப்பது எல்லாமே மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டுமே தவிர எப்போதும் காயங்களை அது கொடுக்க கூடாதல்லவா? இப்படியாக எப்போதும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசிக் கொள்ளாமல் என்ன நடந்தது எது நடந்தது என்று தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் வரை அவர்கள் மாட்டுகின்ற பிரச்சனைகளை உச்சம் தொடும். அது உனக்கு அறிந்திருக்க வாய்ப்பில்லை. எப்போதுமே தினம் தினம் குழந்தைகளை அப்படி வைத்து அன்று விடியலில் இருந்து இப்போது இருக்கின்ற அந்த நேரம் வரை என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எது நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் தினம் தினம் ஒரு நட்புணர்ச்சியோடு கேட்டு பழக வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த நட்புணர்ச்சியோடு உனக்குள் இருக்கும்போது, இந்த நட்பான விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது நிச்சயமாக அது ஒளிவு மறைவில்லாமல் அத்தனை விஷயங்களையும் எப்போதும் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ளவும் சொல்லும். எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் மறைப்பதற்கு அவர்கள் மனம் வராது. எப்பொழுதும் அவர்கள் உதறுகின்றோமோ, எப்போது அவர்களின் வார்த்தைகளை மதிக்காமல் உதாசீனம் செய்கின்றோமோ அப்போது அவர்களுக்கு உன்னை விட மற்ற விஷயங்களில் கவனம் அதிகமாக இருக்கும். மற்ற விஷயங்களில் அவர்களின் ஈடுபாடுகளும் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் மனதிற்குள் வரும். யார் ஒரு சின்ன ஆறுதல் வார்த்தைகள் சொன்னால் கூட அவர்கள்தான் இந்த உலகமே என்று போல தோன்றி வைக்கும். என் தங்க பிள்ளையே, எப்போதுமே என் குழந்தையை வளர்க்கும் போது அவர்கள் தன்னை தான் பெரிய உலகமாக நினைக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு அன்பை அவர்களுக்கு கொட்டி கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அது அவர்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை என்று வேறு எங்கும் அந்த அன்பை தேடி அவர்கள் செல்லக்கூடாதல்லவா? அதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். உன் கருப்பன் உனக்கு சொல்வது புரிகின்றதா என் குழந்தையே? நீ நினைக்கலாம் பேசுவதெல்லாம் எளிது, செயல் கடினம் என்று. ஆனால் இதில் என்ன கடின விஷயமாக இருக்கிறது? ஒவ்வொன்றும் இப்போது எல்லாம் விஞ்ஞான உலகத்தில் மட்டும்தான் அவரவர் என்ன செய்கிறோமோ செய்து கொண்டிருக்கிறோமோ என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அன்பை தொலைத்து கஷ்டங்கள் என்று ஒன்று வந்தால்தானே தனக்கு ஆறுதலுக்கு யாரும் இல்லாத நிலையில்தான் எல்லோருமே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று இருக்கின்றவர்கள் எளிதில் பிரச்சனைகள் மாட்டி விடுவதற்கு எளிதில் பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு ஒரு காரணம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? அடுத்தவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளையும் அப்படியே நம்பி விடுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு சிறுவன் செய்திருந்தால் கூட அவனுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற ஒரு மனநிலைக்கு இவர்கள் வந்து விடுகிறார்கள். நமக்கு அன்று பிரச்சனை செய்தவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதனால் நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, நாம் தான் முன்னின்று அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு இவர்கள் வந்து விட்டார்கள் அல்லவா? அதாவது தன்னோடு இருக்கின்றவர்களுக்காக நாம் எதை செய்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை என்று யோசிக்கின்ற மனநிலைக்கு இன்று இருக்கின்ற குழந்தைகள் வந்து விட்டார்கள். தன்னுடைய எதிர்காலமே அதை பற்றி இவர்கள் கவலைப்படுவதில்லை. என் அன்பு குழந்தையே, தேவையில்லாத நட்புகளும் தேவையில்லாதவர்களின் பழக்கங்களும் வீட்டில் இருப்பவருடைய சரியான நட்பு கிடைக்காமல் போகாததான் வருகின்றது என்பதை நீ முதலில் புரிந்து கொண்டு சரியானபடி நல்ல நட்போடு இவர்களோடு பழங்கி இருப்பாய். ஆனால் என்ன நடந்தாலும் எந்த விஷயம் வந்தாலும் அதை ஒன்று விடலாம், உனக்கு நிச்சயமாக இவர்கள் சொல்லியிருப்பார்கள். எந்த ஒளிவு மறைவும் இல்லாத ஒரு நிலையை இவர்கள் உருவாக்கி இருப்பார்கள். அப்படி இருந்து விட்டோமானால் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னுடைய புரிதலுக்குள் வந்துவிடும். இத்தனை கால தலைமுறையும் கையாளுவது கடினமான ஒரு விஷயமாகும். அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கிறது என்பதையும் உனக்கில் கணக்கில் கொள்ள முடியாது. அதனால் தான் எப்போதும் நட்போடு அவர்களில் பழக வேண்டும். தேவைக்கு தகுந்தார் போல பேசுவதும், தேவையில்லை என்றவுடன் அவர்களின் பேச்சை கேட்காமல் அவர்களை தள்ளிவிடுவதும் ஒருபோதும் இருக்கக்கூடாது.
காலையிலிருந்து இரவு வரையிலும் என்னென்னலாம் செய்தார்கள், யாரோடு பேசினார்கள், எங்கு எங்கு விளையாடார்கள் என்ற போன்ற விஷயங்களை எல்லாம் நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும். உனக்கு வேலை அதிகமாக இருக்கிறது என்று, உனக்கு சூழ்நிலை சரியில்லை என்பதற்காகவும் இவர்களை ஒருபோதும் நீ விட்டுவிடக் கூடாதல்லவா? இவர்கள் உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை முக்கியமானவர்கள். அப்படி இருக்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் என்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் நிச்சயமாக அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது. இப்போது உன்னுடைய குழந்தை ஒரு ஆபத்தில் சிக்கியிருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தாயா? என் குழந்தையே, கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை நம்பினால் மட்டுமே கேட்க வேண்டும். ஏதோ கருப்பன் கதை விட்டு சொல்கிறான் என்று சொல்லி நீ கேட்பாயானால் நான் சொல்வதில் இருக்கின்ற ஆழம் என்னவென்று உனக்கு புரியாது. நான் சொல்வதில் இருக்கின்ற உண்மைகள் எதுவுமே உனக்கு தெரியாது. ஆனால் என் குழந்தை, இவர்கள் இன்னொருவருக்காக ஒரு விஷயத்தை செய்ய போக இப்போது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டார்கள். ஒரு பிரச்சனை இவர்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு, அதிலிருந்து இன்னொன்றுக்கு என்று பெரிய பெரிய தவறுகளை எல்லாம் அடுக்கடுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லும்போது இது ஒரு விஷயம், இது ஒரு சின்ன பிரச்சனையாக தோன்றலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் ஆரம்ப நாட்கள் செல்ல செல்ல பிரச்சனைகள் பெரியாகி கொண்டேதான் இருக்கும். கடைசியில் உன்னால் இவர்களை கட்டுப்படுத்த முடியாத இடத்திற்கு சென்று விடுவார்கள். இப்போதே சுகாரித்துக்கொள். இப்போதே இவரிடத்தில் என்ன நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இவரிடத்தில் இருந்து அதிகார தோரணையை காண்பிக்க கூடாது. நான் உன்னை பெற்றவர்தான், உன்னை பெற்ற அம்மா நான், உன்னை பெற்ற அப்பா நான் என்று சொல்லி இவரிடத்தில் எல்லாம் ஒருபோதும் அதிகார தோரணையை காண்பிக்க கூடாது. அன்பு மட்டும் இவர்களை அடிபணிய வைக்கும். உன்னுடைய பாசம் மட்டும்தான் இவர்களை உன் பேச்சை கேட்க வைக்கும் என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. அதாவது நீ இந்த வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. இப்போது உனக்கென வேண்டுமென்று இந்த வாழ்க்கையில் எல்லாம் பல நல்ல விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற, நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்ற நான் நிச்சயமாக இனியும் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய குழந்தைகள் அவரிடத்தில் எப்போதும் ஒரு வெளிப்படையான அன்பினை கொடுக்க வேண்டுமல்லவா? என் தங்க பிள்ளையே, நீ நினைத்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும் என்று சொன்னதற்கு காரணம் இப்போது என் குழந்தைக்கு புரிந்ததா? என் குழந்தையே, முதலில் மனம் விட்டு பேசுவதுதான் எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு கிடைக்கும். எப்போதும் இலைமறைக்காய் போல மனதிற்குள் எதையாவது நினைத்து கொண்டிருந்தாய். ஆனால் நிச்சயமாக இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். உனக்கான பல நன்மைகளை கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆசைப்பட்டு விட்டது போல நம் வாழ்க்கை மாறவில்லை என்றாலும் நாம் குழந்தைகளின் வாழ்க்கையானது நாம் நல்லபடியாக மாற்ற வேண்டும் என்ற இடத்தில்தான் இவர்களை தவிர்க்க விடக்கூடாது. எந்த இடத்திலும் இவர்கள் நமக்கு யாரும் இல்லை என்று நினைத்து விடவும் கூடாது. என்ன நடந்தது, எது நடந்தது என்று சொல்லி நீ உனக்கான வெற்றியை மட்டும் உறுதி செய்திட வேண்டும். எப்போதும் போல உன்னுடைய மகிழ்ச்சியை நீ உனதாக்கிட தயாராக இரு. உன்னுடைய குடும்பம் மட்டுமல்ல, உன்னுடைய குழந்தையின் வாழ்க்கை மட்டுமல்ல, எல்லாம் உனக்கே இந்த வாழ்க்கையில் உச்சகற்ற மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டுமல்லவா என்றுதான் இந்த கருப்பன் உன்னை எப்போதும் ஆசீர்வதிக்கின்றேன். உன்னுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனையை முதலில் நீ சொல்கின்ற ஒரு உறவாகத்தான் நீதான் அவர்களை கண்முன்னால் தெரிய வேண்டும். அந்த அளவிற்கு நட்போடு அவரிடத்தில் நீ பழகினால் போதும். எந்த ஒரு செயலையும் அவர்களுக்கு முன்பாக உன்னிடத்தில் அனுமதியை பெற வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் அப்போதுதான் வரும். உன்னுடைய நடத்தை தான் அவர்களுடைய செயல்பாடுகளை நிச்சயமாக உறுதிப்படுத்தும்.
குழந்தைகளை அடித்து திருத்த வைப்பதுதான் கைமீறி போன செயல். இப்போது அதுவெல்லாம் ஒன்றுமே பலிக்காது. நிச்சயமாக உன்னுடைய அன்பிலும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற நல்ல விஷயங்களிலும் உன்னால் எவற்றையெல்லாம் மாற்றிவிட முடியும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னால் எல்லா விஷயங்களையும் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை நினைத்தால் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது போல மாறிவிடும். இந்த கருப்பன் இன்று சொன்ன விஷயம் நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த கஷ்டங்கள் அப்படி. இனியாவது கவனமாக இரு. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமையோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.